सकलसहस्राय सर्वरोगनिवारणाय श्रीमहाविष्णवे नमः. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே. பூட்டு போட்டு மூச்சு காற்று அடைத்தவர் யாரும் இல்லை. ஆழ தோண்டி அறிவினில் போட்டு நம்பிக்கை தோற்றதில்லை. நோய் வந்து தீண்டினால் மருந்தை தாயன நினைப்பார். சோதனை போதினால் இறைவன் பாதங்கள் நம்புவார். தாண்டவ கோனே தாண்டவ கோனே, தன்னை அறிந்தார் வெற்றிகள் தானே. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே. என்ன பிரின்ஸ், ஃப்ரீயா இருந்தியா? ஃபோன் பண்ணதை கிளம்பி வந்துட்ட? தேவையில்லாம நீ என்ன வர சொல்ல மாட்டியே, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். அன்னைக்கு என்ன 25 லட்சத்தோட வந்து பார்த்து சில கேள்விகளை கேட்டியே, அதுக்கான விடை கிடைச்சிருச்சு. ஷக்கீலாவுக்கும் ஆர்ஆருக்கும் என்ன சம்பந்தம்? ஏற்கனவே 2 பேருக்கும் அறிமுகம் இருக்கா? எதுக்கு ஆர்ஆருக்கு 25 லட்சத்தை ஷக்கீலா நந்தினி மூலமா கொடுத்தமிச்சா? பிஃபோர் யுவர் மேரேஜ் ஷக்கீலா ஆர்ஆர் கிட்ட அப்படின்னு உதவி கேட்டிருப்பா. நீ வரிசையை அடிக்கிட்டு போனியே அந்த கேள்விகளுக்கு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியாது. ஆனா நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். கூடி சீக்கிரம் அதுக்கு பதில் கிடைக்கலாம். மேபி நாளைக்கே இல்ல நாளானைக்கே கூட கிடைக்கலாம். இன்னைக்கே நான் உனக்கு விட சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நானா கண்டுபிடிக்கல, தானா தெரிய வந்துச்சு. ஷக்கீலா என்கிட்ட வந்து 25 லட்சம் பணம் கேட்டா. நான் நரேன் கிட்ட வாங்கி தரேன்னு சொன்னேன். நரேனும் சம்மதிச்சு 25 லட்சத்துக்கு செக் கொடுத்தான். அந்த செக்கை நான் கொடுக்க போகும்போது தான் ஷக்கீலாவும் ஆர்ஆரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். என்ன பேசிக்கிட்டாங்க? நான் ஏற்கனவே அவங்க 2 பேருக்கும் அறிமுகம் இருக்குன்னு சொன்னது உண்மைதானே? ஆமா, எதுக்காக ஆர்ஆருக்கு ஷக்கீலா 25 லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொன்னா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பொதுவா உண்மை சுடுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த உண்மையை கேட்டதும் நானே ஒரு நிமிஷம் ஆடிட்டேன். உனக்கு ஹார்ட் ஆபரேஷன் வேற நடந்திருக்கு. இந்த நிலைமையில நான் ஆகாஷ், என்னன்னா ஐம் அ டாக்டர். அதிர்ச்சியான விஷயத்தை விட இந்த ஒரு விஷயத்த சொன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆயிரும்னு பில்டப் கொடுக்குற பாரு, அதுதான் ரொம்ப டேஞ்சர். நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகாது. நீ விஷயத்த சொல்லு. நான் ஷக்கீலாவை மீட் பண்றதுக்காக அவ கேபினுக்கு போயிருந்தேன். இந்த ஆர்ஆர் கிட்ட நீ போலி டாக்டருங்கிறதுக்கு ஆதாரம், எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஷக்கீலா நிஜமாவே டாக்டர் இல்ல, போலி டாக்டர். எங்கேயோ ஒரு கிராமத்துல, சிட்டில, குறுக்கு சந்தில நிறைய போலி டாக்டர்ஸ் இருப்பாங்க. தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்து போலீஸ் கிட்ட மாட்டிப்பாங்க. பேப்பர்ல எவ்வளவோ படிக்கிறோம். ஆனா மார்க் ஹாஸ்பிட்டலுடைய எம்டி ஷக்கீலாவே ஒரு போலி டாக்டர்னா நிச்சயம் இது மருத்துவ உலகத்துக்கே பெரிய அதிர்ச்சி தரப்போற விஷயம்.
என்ன அமைதியா இருக்க பிரின்ஸ்? ஹேய், உனக்கு ஒன்றும் ஆகலையே? நத்திங் நத்திங். என்ன ஷகிலா, வைர நெக்லஸ் புதுசு வாங்கினியா? புதுசெல்லாம் ஒண்ணும் இல்ல, பழசுதான். என் மேலதான் உனக்கு அக்கறையே இல்ல. என்னோட நகை நட்டை பத்தி உனக்கு என்ன? உனக்கு என்ன தெரியும்? ஆமாமா, இத்தனை நாளா உன்னை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம இருந்துட்டேன். ஆமா, இந்த நெக்லஸ் என்ன விலை? ஒரு 25 லட்சம் இருக்குமா? இல்ல, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நமக்கு 25 லட்ச ரூபாய் வேணும்னா இதை அடமானம் வச்சோ இல்ல வித்தோ புரட்ட முடியுமான்னா? புரட்ட முடியுமா? இல்ல இது டூப்ளிகேட்ட ஒரிஜினல்னு சொல்லி ஏமாத்திரியாடான்னு கேட்டு போலீஸ் நம்மளை போட்டு புரட்டி புரட்டி எடுப்பாங்களா? ஆமா ஷகிலா, இது ஒன்றும் ஒரிஜினல் வைர நெக்லஸ் இல்ல, டூப்ளிகேட், போலி. ஆர் போய் சொல்லல, உண்மையத்தான் சொல்லியிருக்காரு. ஆருக்கு நீ நெக்லஸ கொடுத்தது, அத டூப்ளிகேட்னு அவர் திருப்பி கொண்டாந்து கொடுத்தது, இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? ஒரிஜினல் நெக்லஸ மாத்தி அந்த இடத்துல டூப்ளிகேட்டை வச்சதே நான் தான். ஒரிஜினல் வைர நெக்லஸ் என்கிட்ட தான் இருக்கு. சொல்லு, ஆர் நெக்லஸ கழட்டி குடுன்னு சொல்ற அளவுக்கு உங்க 2 பேத்துக்குள்ள அப்படி என்ன உறவு இருக்கு? நீ சொல்ல மாட்ட, நான் சொல்லிட்டான். சாதாரண பிஎஸ்சி பாட்டனி மட்டுமே படிச்ச ஷகிலா MBBS டாக்டர் ஆன மர்மம் அது. ப்ளீஸ் ப்ளீஸ் பிரின்ஸ், உண்மைதான், நான் MBBS படிக்கல. போலீஸ் சர்டிபிகேட் வாங்கி டாக்டரா பிராக்டிஸ் பண்ணி நான் டாக்டர்னு போய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன்னை, இந்த ஊரை, இந்த உலகத்தை, எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருந்தேன். ப்ளீஸ் பிரின்ஸ், என்ன மன்னிச்சிரு. இது வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். அப்புறம் என் மானம் மரியாதை எல்லாமே போயிடும். நான் இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாது. அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் பிரின்ஸ். தயவு செஞ்சு யார்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லிடாத ப்ளீஸ். யார்கிட்டயும் சொல்ல வேணாம் நீ சொல்ற, ஆனா என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னது ஆகாஷ் தான். நீயும் ஆரும் பேசிட்டு இருந்தத ஃபுல்லா ஆகாஷ் கேட்டுட்டான். அவன் தான் வந்து என்கிட்ட சொன்னான். என்னம்மா பாப்பா ரொம்ப உதைக்குதா? இல்ல மேடம், நார்மலா தான். எல்லாம் நார்மலா தானே இருக்கு. கொடுங்க ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். எப்பமா டியூ டேட்? 15ஆம் தேதி மேடம். 2 days பிஃபோரா அட்மிட் ஆயிடுங்க. சரிங்க மேடம். எல்லாமே நார்மலா இருக்குமா, நத்திங் டு வரி. நார்மல் டெலிவரி தான் ஆகும். ஓகே, சரிங்க மேடம். டேக் கேர். பாத்து. வாங்க டாக்டர். கோமதிக்கு பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இல்ல டாக்டர், கோமதிக்கு பெயின் ஸ்டார்ட் ஆக இப்ப இருக்க கண்டிஷன்ல இன்னும் 2 days ஆகும். ஓகே. அப்புறம் டாக்டர், உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. என்ன விஷயம்? கேட்டேன், வந்த விஷயம் உங்ககிட்ட தான் சொல்லுவேன்றாங்க. ஓகே, வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க, போங்க. வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். வணக்கம் டாக்டர், ஐ எம் குமார். ப்ளீஸ் டேக் யூ சீட். தேங்க்யூ. சொல்லுங்க டாக்டர், என் ஒய்ஃப் மகாலட்சுமிக்கு 2 மாசத்துக்கு முன்னால உங்க கிளினிக்ல தான் டெலிவரி ஆச்சு. ஆண் குழந்தை. குட். குழந்தை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு டாக்டர்.
குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ப்ராப்ளம் குழந்தையோட அம்மா, என் ஒய்ஃபுக்கு தான். டெலிவரிக்கு அப்புறம் அவ ஆளே அடியோட மாறி போயிட்டா டாக்டர். சுகப்பிரசவம், அதுவும் ஆண் குழந்தை, எவ்வளவு சந்தோஷப்படணும். ஆனா அவ முகத்துல துளி கூட சந்தோஷம் இல்லை. எப்பவுமே ஒரு சோர்வு, கவலை, எதையோ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு புழுங்கிக்கிட்டே இருக்கா. வெளியே சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா. இதுல கொடுமை என்னன்னா, குழந்தைகிட்ட கூட அவ பிரியமா இல்ல, தாய்ப்பாசம் காட்டல. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க கூட மறுத்துட்டா. என்ன ஏதுன்னு கேட்டப்போ பாயே திறக்கல. சரி, ஏதோ பேய் பிடிச்சிருச்சு, காத்து கருப்பு அடிச்சிருச்சுன்னு கோயில் குளம், தாயத்து, மந்திரம்னு எல்லாம் பண்ணி பார்த்தோம். எதுக்கும் பலன் இல்ல. கடைசியா நேத்து தான் மகராசி வாய திறந்தா. இது என் குழந்தை இல்ல, ஹாஸ்பிட்டல்ல மாறிடுச்சு, இது வேற யாரு குழந்தையோ, இது மேல எப்படி எனக்கு பாசம் வரும்னு சொல்றா. இது என் குழந்தை இல்லையே, அப்புறம் இதுக்கு நான் எப்படி பால் கொடுக்க முடியும்னு கேக்குறா. இதை இத்தனை நாளா வெளியில சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிக்கிட்டு இருந்திருக்கா கடந்த 2 மாசமா. குழந்தை மாறிடுச்சா? என்ன கதை இது? வாட் நான்சென்ஸ்! அவங்க சொல்றாங்களேன்னு நீங்களும் கேட்டுக்கிட்டு வந்திருக்கீங்க? அப்படியெல்லாம் இங்க குழந்தை மாற சான்ஸே இல்லைங்க. உங்க வைஃப முதல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டு போய் காட்டுங்க. டாக்டர், நீங்க நினைக்கிற மாதிரி அவளுக்கு பைத்தியமெல்லாம் இல்ல. நல்ல தெளிவா புத்தி சுவாதீனத்தோட தான் இருக்கா. அப்ப நீங்க அவங்களை இங்க அழைச்சிட்டு வாங்க, நான் பேசி பாக்குறேன். அவளும் எங்கூட தான் வந்திருக்கா, வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கூட்டிட்டு வாங்க. சரி டாக்டர். மகா, டாக்டர் கூப்பிடுறாங்க. உங்க பேர் என்ன? மகாலட்சுமி. குழந்தை எங்கம்மா? வீட்ல விட்டுட்டு வந்திருக்கோம். குழந்தைய வீட்ல விட்டுட்டு வந்தீங்க? 2 மாசமா இவ குழந்தைய கையாலே தொடல டாக்டர். எங்க அம்மா தான் பாத்துட்டு இருக்காங்க, புட்டி பால் கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பெத்த குழந்தைக்கு நான் எதுக்கு பால் கொடுக்கணும்? ஓகே ஓகே, கூல் கூல்மா. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி குழந்தை மாறி போக சான்ஸே இல்லம்மா. இது பெரிய ஹாஸ்பிட்டல். இது வரைக்கும் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட வந்ததில்ல. குழந்தை மாறி போச்சுங்கிறது உங்க கற்பனை. பெத்தவ எனக்கு தெரியாதா? அது என் குழந்தை இல்ல டாக்டர். குழந்தை பிறந்ததும் முகத்தை பார்த்தேனே, நல்லா பார்த்தேன். ஆனா நர்ஸ் குழந்தை குளிப்பாட்ட கூட்டு போனாங்க. திரும்ப வந்தாங்க, குழந்தை கொடுத்தாங்க. ஆனா அது என் குழந்தை இல்ல டாக்டர், என் குழந்தை இல்ல. நான் முதல்ல பார்த்தேன்ல, அந்த குழந்தையே இல்ல. என் குழந்தையோட டோக்கன் நம்பர் 9. ஆமா, 9 தான். அநேகமா குளிப்பாட்டும் போது டோக்கன் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். மாறி இருக்கும். இதையேமா குழந்தை பிறந்து 2 மாசம் கழிச்சு வந்து சொல்றீங்க? சொன்னா நம்புவீங்களோ மாட்டீங்களோ, திட்டுவீங்களோன்னு ஒரு பயம்தான் டாக்டர். அதோட பிறந்தது ஆண் குழந்தையாச்சே, ஒருவேளை அது பெண் குழந்தையா பிறந்திருந்தா? ஆண் குழந்தை தான் வேணும்னு என் மாமனார் மாமியார் ஆசைப்பட்டாங்க. அது இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க என்ன வெறுத்துட்டாங்கன்னா, இதெல்லாம் சேர்ந்துதான் என் வாயை கட்டி போட்டுடுச்சு. எவ்வளவு நாளைக்கு தான் மனசுக்குள்ளேயே வச்சு புடுங்கிட்டு இருக்கிறது? அதான் நேத்துக்கே எல்லாத்தையும் நான் கொட்டிட்டேன். ஓகே, நீங்க எப்ப அட்மிட் ஆனீங்க, எப்ப டெலிவரி ஆச்சு, இந்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு கொடுங்க. நான் என்கொயரி பண்ணி பாக்குறேன். அப்படி ஏதாவது குழந்தை மாறி இருந்ததுன்னா நாம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். டோன்ட் வரி. டீடைல்ஸ் எல்லாம் வெளியில டாக்டர் சுசிலா கிட்ட கொடுத்துட்டு போங்க. ஓகே, டேக் கேர். என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து வேலையா இருக்க? ஹாஸ்பிட்டல் வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். அது தெரியுது. ரதியும் நரேனும் தான் ஹாஸ்பிட்டல் வீடுன்னு வித்தியாசம் பார்க்காம வேலை வேலைன்னு இருக்காங்க. உனக்கும் அது தொத்திக்குச்சா? நெக்ஸ்ட் வீக் சாந்தி நிலையம் மெடிக்கல் செமினார் கண்டக்ட் பண்ண போகுது. ஆக்சுவலா இதெல்லாம் சத்யா பார்க்க வேண்டிய வேலை. பட் சத்யாவுக்கு ஏற்கனவே நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு.
அதனால நானே இழுத்து போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பெங்களூர், ஹைதராபாத், பூனே, மும்பைல இருந்து ஸ்பெஷல் இன்வைட்டீஸ் எல்லாம் வராங்க. சென்னையில இருந்து பேப்பர் படிக்க போறது யார் தெரியுமா? சொன்னா நீ நம்ப மாட்ட. மார்க் ஹாஸ்பிட்டல் எம்டி மிஸ்ஸஸ் ஷக்கீலா பிரின்ஸ். இது எப்ப முடிவாச்சு? எல்லாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி முடிவாயிடுச்சு. மார்க் ஹாஸ்பிட்டல் நம்மளுடைய பரம எதிரி தான். இருந்தாலும் மிஸ்ஸஸ் ஷக்கீலாவை பேப்பர் படிக்க சொன்னது நம்மளுடைய பெருந்தன்மையை காட்டுது. மண்ணாங்கட்டி, பெருந்தன்மையை பத்தி யோசிச்சனா நீ உள்ள போக வேண்டியதுதான். அவ பேஷண்ட்டுக்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்க யோகியதை இல்லாதவ, அவளை போய் செமினார்ல படிக்க வைக்க போறங்கிற? அவ ஒரு போலி டாக்டர், செமினார் நடக்கிற பில்டிங்குள்ளேயே கால் வைக்க அருகதை இல்லாதவ. அப்படிப்பட்டவ மத்த டாக்டர்ஸ்லாம் கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது இவன் மட்டும் டைஸ்ல உட்காந்து பேப்பர் படிப்பாளா? என்ன ஆகாஷ் சொல்ற? ஷக்கீலா போலி டாக்டரா? வேற என்ன, 20 லட்சம் கொடுத்து போலி MBBS சர்டிபிகேட் வாங்கினவ, அதுலயும் 10 லட்சத்தை கொடுத்து மீதியை பாக்கி வச்சுட்டு வந்தவ. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? தலையெழுத்து எல்லாத்தையும் என் காதால கேட்க வேண்டியதா போச்சு. இப்பெல்லாம் எந்த டாக்டர் பார்த்தாலும் இவங்க போலி டாக்டரா நெஜ டாக்டரான்னு பதட்டமா இருக்கு. அதுக்காக அவங்க கிட்ட சர்டிபிகேட் வாங்கிய பார்க்க முடியும். இந்த விஷயம் பிரின்ஸுக்கு தெரியுமா? பிரின்ஸுக்கு நான் தான் சொன்னேன். பாவம், அவன் வேற ஹார்ட் பேஷண்ட். இந்த ஷாக்கை எப்படிதான் தாங்கிக்கிட்டானோ. அப்புறம் இந்த விஷயம் ரதிக்கு தெரிய வேணாம். எப்போ தேவையோ அப்போ சொல்லிக்கலாம். சரி, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. நான் முடிச்சிட்டு வரேன். நீ ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. ஏற்கனவே நமக்கு ஏகப்பட்ட தலைவலி, இப்ப புதுசா இன்னொரு தலைவலி. 2 மாசம் முன்னாடி அந்த மகாலட்சுமி பிரசவத்துக்காக இங்க அட்மிட் ஆயிருக்காங்க. குழந்தை பெத்து 2 மாசம் கழிச்சு குழந்தை மாறி போயிடுச்சுங்கிறாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மேடம். அந்த பொண்ணு ஏதோ பைத்தியம் மாதிரி உளருது. குழந்தை மாற சான்ஸே இல்ல. என்ன மேரி, அந்த மகாலட்சுமி கேஸ் பர்டிகுலர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா? விசாரிச்சியா? நான் எல்லாம் விசாரிச்சிட்டேன் மேடம். அந்த மகாலட்சுமி 5ஆம் நம்பர் வார்டில் அட்மிட் ஆயிருக்காங்க. பக்கத்துல 6ஆம் நம்பர் வார்டில் டாக்டர் ரதிபாரதி அட்மிட் ஆயிருக்காங்க. 2 பேருக்குமே ஒரே நேரத்துல குழந்தை பிறந்திருக்கு. 2 பேருக்குமே ஆண் குழந்தை. மகாலட்சுமிக்கு நார்மல் டெலிவரி, ரதிபாரதி மேடம்க்கு சிசேரியன். அவங்க குழந்தைக்கு 6ஆம் நம்பர் டோக்கன் கட்டணும். மகாலட்சுமி குழந்தைக்கு 9ஆம் நம்பர் டோக்கன் கட்டியிருந்தோம். மகாலட்சுமி குழந்தைய குளிப்பாட்டி எடுத்துட்டு வந்தது நம்ம நர்ஸ் பார்வதி. ரதிபாரதி மேடம் குழந்தைய குளிப்பாட்டி கொண்டு வந்தது நம்ம நர்ஸ் ஸ்டெல்லா. 2 பேருமே குழந்தைங்களை குளிப்பாட்டி எடுத்துட்டு போனது வேற வேற பாத்ரூம். குழந்தை மாறலன்னு 2 பேரும் அடிச்சு சொல்றாங்க மேடம். சொல்ல போனா பார்வதியும் ஸ்டெல்லாவும் அன்னைக்கு ஹோல் டே ஒருத்தர் பாத்துக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. அதனால ரதி மேடம் கிட்ட இருக்கிறது அவங்களோட குழந்தை தான், மகாலட்சுமி கிட்ட இருக்கிறது மகாலட்சுமியோட குழந்தை தான். ஆமா மேடம், கன்ஃபார்மா மகாலட்சுமி கிட்ட இருக்கிறது மகாலட்சுமியோட குழந்தை தான். இதுல தப்பு நடக்க சான்ஸே இல்ல மேடம். டீடைல்ஸ்ல இதுல இருக்கு, செக் பண்ணிக்கங்க மேடம். நான் சொல்லல மேடம், தப்பு நடக்க சான்ஸே இல்ல. நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லாரும் பொறுப்பானவங்க. அந்த மகாதா ஏதோ லூசு மாதிரி வளர்றாங்க. ஓகே, யூ மே கோ. சுசீலா, குமாரோட ஃபோன் நம்பர் வாங்கி பேசி மகாலட்சுமி இங்க வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். ஓகே, நாளைக்கு பேசுறேன். வா ஷக்கீலா, நீ கொடுத்த 25 லட்சம் ரூபாய் பணத்தை எண்ணி பார்த்தேன், சரியா இருந்தது. ஆனா ஒரு சின்ன சந்தேகம், அது நல்ல பணமா கள்ள பணமான்னு அதையும் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா அதையும் நீ செய்யக்கூடியதானே. ஆமா, எதுக்கு இங்க வந்த? போலீஸை கூட்டு வந்திருக்கியா? இவன் ஒரு ஃப்ராடு, இவனை உள்ள தள்ளுங்கன்னு. என்ன பாக்குற? செய்யக்கூடியவதானே நீ. அந்த மாதிரி முட்டாள்தனத்தை நான் செய்வனா? உங்களை மாட்டி விட்டா எனக்கும் அது ஆபத்து தான். நீங்க என்ன காட்டி கொடுக்க மாட்டீங்களா? கழுத்துல கத்தி எனக்கும் தான். அது கூட தெரியாதவளானா? போலீஸ் சர்டிபிகேட் கொடுத்தது மட்டும்தான் நான். சின்ன கிரைம், அதுக்கு 3 வருஷமோ 4 வருஷமோ தான். ஆனா போலி டாக்டரா வைத்தியம் பார்த்து பல பேரை கொன்னவ நீ. உனக்கு மரண தண்டனை தான். இத்தனை வருஷம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இப்போ 2 பேரும் உள்ள போறோம். அன்னைக்கு என்னமோ நான் போலி நெக்லஸ கொடுத்து உங்களை ஏமாத்திட்டேன்னு என் மேல கோவப்பட்டீங்களே,
அந்த ஒரிஜினலை போலி ஆக்குனதே என் ஹஸ்பண்ட் பிரின்ஸ் தான். எஸ், நமக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சுதான் அவன் அப்படி செஞ்சிருக்கான். பிரின்ஸுக்கு இப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சா? ஆமா. என்ன கோவப்பட்டானா? சண்டை போட்டானா? பயப்படாத, அவன் உன்னை காட்டி கொடுக்க மாட்டான், போலீஸ்க்கும் போக மாட்டான். தாலி கட்டின புருஷனாச்சே, பொண்டாட்டிய காட்டி கொடுப்பானா? அவனுக்கு தான் அவமானம். அது மட்டும் இல்ல, மார்க் ஹாஸ்பிடல் அவனோட ஹாஸ்பிடல். எம்டிஏ போலி டாக்டர்னா மத்த டாக்டர்லாம் எப்படி இருப்பாங்களோன்னு பேஷண்ட்டுங்க யாருமே வரமாட்டாங்க. அதனால தான் சொல்றேன், அவன் உன்னை பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டான். பிரின்ஸ் சொல்ல மாட்டான், அது எனக்கு தெரியும். ஆனா ஆகாஷ்? ஆகாஷா? ஆகாஷ்க்கும் என்ன பத்தின ரகசியம் தெரிஞ்சிருச்சு. ஆகாஷ்க்கு எப்படி? யார் சொன்னது? பிரின்ஸ் அது கூட வளரிட்டானா? பிரின்ஸுக்கு இந்த விஷயத்த சொன்னதே ஆகாஷ் தான். அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்கிட்ட சத்தம் போட்டீங்கல்ல, அன்னைக்குதான் ஆகாஷ் இந்த விஷயத்த கேட்டிருக்கான். அவன் தான் இந்த விஷயத்த பிரின்ஸ் கிட்டயும் சொல்லியிருக்கான். இத ஸ்ப்ரெட் பண்ணாலோ இல்ல ஆகாஷ் போலீஸ்க்கு போனாலோ நாம 2 பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான்.